கல்வி மையமாக இருக்க வேண்டிய இடத்தில் போதைப்பொருள் தடயம் பதிந்திருப்பது ஒரு மாநிலத்தின் நிர்வாக நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. வியாசர்பாடியில் நடந்த இந்த சம்பவம் ஆட்சியின் கட்டுப்பாடு எங்கே தோல்வியடைந்தது என்பதை துல்லியமாக சுட்டிக்காட்டுகிறது. சென்னை வியாசர்பாடியில் உள்ள அரசு பள்ளிகள் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் இடுப்பில் மறைத்து கஞ்சா கொண்டு வந்ததாக கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய அதிர்ச்சி செய்தியாக வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவர்கள் வரை போதைப்பொருள் புழக்கத்தில் இருப்பது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை நிரூபிக்கும் நேரடி சாட்சியாக மாறியுள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு ஆட்சியாளராக பொம்மை முதல்வர் மு.க.ஸ்டாலின் முழுமையான தோல்வியடைந்தவர் என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என கடுமையாக விமர்சித்துள்ளார். அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக ஆட்சியில் 11ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களின் கையில் லேப்டாப் கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சிகள் அதே 11ஆம் வகுப்பு மாணவனின் கையில் கஞ்சா போதைப்பொருள் சென்று சேர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தகைய சம்பவங்கள் குறித்து சிறிதளவும் கவலைப்படாத முதல்வர் நமக்கு கிடைத்திருப்பது தமிழகத்திற்கு ஆக சாபக்கேடு என்றும், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பதன் மூலம் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கே மாபெரும் துரோகம் இழைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்களையும் பள்ளி மாணவர்களையும் அடியோடு சீரழிக்க துணை போகும் இந்த விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு இனியாவது பள்ளி மாணவன் கையில் போதைப்பொருள் வந்தது எப்படி என்பதை தீவிரமாக விசாரித்து ஆட்சி மீதமுள்ள 2 மாதங்களிலாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.